இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா என்றா இந்த சூராவுக்கு ஃபாத்திஹாண்ட மட்டும்தான் பேர் இருக்குதா? சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஃபாத்திஹாண்ட மட்டும்தான் பேர் இருக்குதாண்டா? இல்ல, கிட்டத்தட்ட இமாம் சுயூதி ரஹிமஹுல்லாஹ் அல் இத்கான் ஃபி உலூமில் குர்ஆன் என்ற கிதாப்ல இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் 25 பேர்கள் இருக்கு. 25 பேர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இருக்கு. அதுல ஃபாத்திஹா, ஃபாத்திஹத்துல் கிதாப், உம்முல் கிதாப், உம்முல் குர்ஆன், அல் குர்ஆனுல் அதீம், அஸ்ஸபுல் மசானி, அல் வாஃபியா, அல் கன்ஸ், அல் காஃபியா, அல் அஸாஸ், அன்-நூர், சூரத்துல் ஹம்த், சூரத்துல் ஷுக்ர், சூரத்துல் ஹம்தில் ஊலா, சூரத்துல் ஹம்தில் குஸ்ரா, அர்-ருக்கையா, அஷ்-ஷிஃபா, அஷ்-ஷாஃபியா, சூரத்துல் ஸலா, அல்-லாஸிமா, சூரத்துல் துஆ, சூரத்துல் சுஆல், சூரத்துல் தஅலீமில் மஸ்அலா, சூரத்துல் முனாஜாத், சூரத்துல் தஃப்வீர். 25ஐயும் கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தமுடையது. ஒவ்வொரு அர்த்தமுடையது. அன்-நூர் ஒளியுள்ள சூரா இது. சூரத்துல் ஹம்த் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டுதான் அந்த சூரா ஆரம்பிக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் புகழுக்குரிய சூரா இது. சூரத்துல் ஷுக்ர் நன்றி செலுத்துவதற்குரிய சூரா. சூரத்துல் கன்ஸ் இது ஒரு பொக்கிஷமான சூரா. சூரத்து ஷாஃபி ஷிஃபா நோய்க்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய சூரா. ஒருத்தருக்கு உடம்புல ஒரு நோய் வந்துடும், சகோதரர்களே, எடுத்த உடனே நாங்க மெடிசின் பக்கம் போகாம ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவை ஓதி தண்ணீல ஊதி அதை குடிக்கிறாரு. யகீன், நம்பிக்கை தண்ணீல இருக்கப்படாது. சூரத்துல் ஃபாத்திஹாவுல அல்லாஹ் இறக்கின குர்ஆன்ல நம்பிக்கை வச்சு குடிக்கிறாரு. நிச்சயமா அல்லாஹ் ஒரு நோயை லேசாக்குவார். ஒரு இடத்துல நோய் ஏற்படுது, உதாரணமா தலைவலி வருது, வந்த இடத்துல கைய வச்சு சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவை ஓதுறாரு, அல்லாஹ் அவருடைய நோயை பூர்த்தி செய்றான், குணப்படுத்துறான். இதுக்கு தான் சூரத்து ஷிஃபா, நோய் நிவாரணையுடைய சூரா என்று இதுக்கு பேர் சொல்லப்பட்டது.